மருத்துவமனையில் அந்த பெண்ணை ஐசியூவில் சேர்த்து வைத்தனர். மறுநாள் காலையில் மருத்துவர்கள் அந்த பெண்ணின் நிலையை பார்த்துவிட்டு வெளியே வந்து கதாநாயகனை அழைத்தார். கதாநாயகன் மருத்துவரிடம் சென்று அந்த பெண்ணுக்கு என்ன ஆனது என்று கேட்கிறான். அந்த பெண் இறந்துவிட்டார் என்று மருத்துவர் கூறினர். இதை கேட்ட கதாநாயகி அம்மா என்று அழுகையோடு சத்தமாக கத்தினாள். அந்த பாட்டியும் சிறிது கண்ணீர் விடுகிறார். கதாநாயகன் மருத்துவமனையில் இருந்து அந்த பெண்ணை வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்தான். அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தான். கதாநாயகி அவள் தாய் இறந்ததற்கு கதாநாயகனும் பாட்டியும் தான் காரணம் என்று கோபத்தில் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசினாள். கதாநாயகன் அதை பெரிதும் நினைக்காமல் அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தான். அது உங்க அம்மாவின் விதி, நீ அதை நினைத்து கவலைப்படால் உன் வாழ்வில் கஷ்டம்தான் வரும். உங்க அம்மா செய்தது அனைத்தும் தவறான செயல்கள் என்று நீயும் கூறினாய். இந்த பாட்டி அவளிடம் வந்து காலம் மாறும்போது சில விஷயங்கள் நமக்கு துன்பம் தரும் வகையில் மாறும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். தவறு செய்தால் தண்டனை கிடைத்துதான் ஆகும். அதை மறந்து உன் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அந்த பாட்டி கூறியதை நினைவில் கொண்டு அவள் ஆறுதல் அடைந்தாள். பின்பு கதாநாயகனிடம் கோபத்தில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினாள். கதாநாயகன் அவளை சிறு புன்னகையோடு பார்த்து இருக்கட்டும் என்று கூறினான். ஆனால் கதாநாயகி கதாநாயகன் மேல் கோபத்தில்தான் இருக்கிறாள். அவள் பாட்டி முன்பு சமாதானமானது போல் நடித்து வருகிறாள். கதாநாயகனை புரிந்து கொள்ளாமல் எப்போதும் திட்டிக்கொண்டே இருப்பாள். இதை கதாநாயகன் பெரிதும் நினைக்காமல் அவளை சமாதானம் செய்ய முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் அந்த பாட்டி இறந்து போகிறார். இவர்கள் இருவரும் மனம் வருந்தினர். பின்பு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தனர். பாட்டியின் ஆசைப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று கதாநாயகன் கதாநாயகியிடம் கூறினான். ஆனாலும் கதாநாயகி அதை பற்றி கண்டு காணாமல் செல்கிறாள். இப்படி நாட்கள் கடந்து சென்றது. நாட்கள் செல்லச் செல்ல கதாநாயகியின் மனம் மாறியது. அவள் கதாநாயகனை புரிந்து கொண்டு அவனிடம் உண்மையில் மன்னிப்பு கேட்கிறாள். கதாநாயகனும் சிரித்துக்கொண்டே சரி என்று கூறினான். இருவரும் கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அனைத்தையும் மறந்து மகிழ்ச்சியாக வாழத் துவங்கினர். வீட்டிலும் நிர்வாகத்திலும் கதாநாயகன் தன் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நன்றாக நடத்தினான். நாட்களும் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக சென்றது. காலம் தானாக மாறும். அது ஒரு நாள் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நமக்கு சாதகமாக அமையும்.